World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா அவருக்கு முதல் முறையாக வருகை தந்துள்ள ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கலக்கின்றோம். ஐயா அவர்கள் 40 வருடம் ஜோதிட அனுபவமுடைய ஒரு ஜோதிடர். நிறைய விஷயங்களை எளிமையாக பதிவு செய்வதிலும் பாடல்கள் மூலம் பதிவு செய்வதிலும் ஐயா தலை சிறந்த ஜோதிடர். பொதுவாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. சார், எனக்கு சந்திராஷ்டமத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு சார், சந்திராஷ்டமத்தில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது சார், சந்திராஷ்டமம் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சந்திராஷ்டம்னா முதல்ல என்ன, அந்த சந்திராஷ்டமம் எத்தனை மணி நேரம் முழுமையாக செயல்படும் அப்படின்றத ஒரு ஆய்வு தொகுப்புடன் உங்களுக்கு இப்போ ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் வழங்க இருக்கிறார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தர்மசாஸ்திரா ஜோதிட நிலையத்தின் நிறுவனரான மணிகண்ட ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நான் பேச இருப்பது பார்த்திங்கன்னா இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்கிறேன். அதாவது இப்போ நான் 60 கிலோமீட்டருக்கு அந்தட்டு வந்திருந்தாலும் பள்ளிப்பாளையம் எனக்கு 15 வயசுலேயே தெரியும். 15 வயசுலேயே சுந்தரம் தேட்டர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணவேணி கல்யாண மண்டபம் ஆச்சு. அந்த சுந்தரம் தேட்டருக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா அங்கே சித்தப்பா, அவர் தான் ஆசான் நல்லசாமி ஐயா. பள்ளிப்பாளையம் பூரா, அதாவது 45 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிப்பாளையம் பூரா டெக்ஸ்டைல்ஸு தறிப்பட்ட அத்தனை பேர்த்துக்கு அவர் தான் பார்ப்பார். அவர் காலை பிடிச்சிட்டே உட்காந்துருப்பேன். அதாவது எனக்கு 15 வயசு. அப்போ ஆர்வமாக்கு அவர் ஜாதகம் சொல்கிறத கேட்டே இருப்பேன். அவங்க பசங்க பிள்ளைங்களாம் இதை பற்றி ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனால் நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. சும்மா என்னமோ படித்து பெரிய ஜோதிடர் ஆயிர மாதிரி எந்த நேரம் மாதிரி ஊர்லேருந்து வந்தால் பள்ளிக்கூடம் லீவில் வருவாங்க. அதாவது எங்கள் ஊர் வெள்ளை கோயில், காங்கியத்துக்கு இடையில் ஓலப்பாளையம். எங்கள் ஆஃபீஸ் பூரா ஈரோடு தான், டெய்லி ஈரோடு தான் வருவேன். காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது இவனெல்லாம் இவனெல்லாம் ஜோதிடர் ஆயிரவனா அப்படின்னு எந்த கேலி பேசுவாங்க தெரியுமா. எனக்கு 15 வயசு. இதே சித்தப்ப செட்டியார் லைனில் குடியிருக்காங்க. அப்போது சித்தப்பா கான்ஃபிடென்ஸாக சொல்லுவார், எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஜோதிடராக வருவான், பெரிய ஜோதிடராக வருவான், இல்லைன்னா கூட சின்னதாக கூட வருவான் அப்படின்னு சொன்னார். அது நிறைவேறி இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 58வது கருத்தரங்கம். 58வது கருத்தரங்கம் இப்போ நான் கேட்குறதுக்கு என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னா, எனக்கு ராகுதிசை நடக்கு. இப்போ ராகுதிசை நடந்துகிட்ருக்கு. 58னா என்ன ஆகும், 8 5 13 3 1 4 4க்கு என்ன ராகு. பிரபஞ்சம் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்திருக்குது. சரி, நம்ம சப்ஜெக்ட் போவோம். இப்போ சந்திராஷ்டமம்னா என்ன அப்படிங்கிறது இப்போ தினசரி இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கணும். நாளைக்கும் அதுதான், நாளானைக்கும் மத்தியானம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய ஆராய்ச்சி, நான் யாரையுமே அப்படி கணிக்கிறாங்க இப்படி கணிக்கிறாங்க ஆராய்ச்சி சொல்கிறதில்லை. என்னுடைய ஆராய்ச்சி பற்றி மட்டும்தான். இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். 45 வருடம் சர்வீஸு, 5 வருடம் ப்ராக்டிக்ஸ் எடுத்து. ஐயா சொன்னது 40 வருஷம் இருந்தாங்க, நான் 5 வருஷம் ப்ராக்டிக்ஸ் எடுத்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 20 வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு 62 வயசு. இப்போ சந்திராஷ்டமம் பற்றி ஏன் அப்படின்னா ஆராய்ச்சி தான். நான் வேறு எதுக்குமே போகிறது கிடையாது. கடவுள் வாழ்த்து பாட்டு பாடினா கூட அந்த ஆராய்ச்சியினுடைய டைம் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற கண்டிஷனில். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னா அப்போ ஆராய்ச்சி தான், பஸ்ஸில் வந்தேன்னா அப்போ ஆராய்ச்சி தான். வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குது. நான் பெரிய ஜோதிடர்னு அப்படியே சொல்ல வரல. இப்போ சந்திராஷ்டமம் எப்படி கணக்கு எடுக்கிறது, இப்போ 2.25 நாள் அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் தெரியும். சந்திராஷ்டமம் 2.25 நாள். அப்புறம் 2.25 நாளில் ஒரு ராசிக்கு 9 பாதம், 54 மணி நேரம். இந்த 54 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தானே ஒருத்தர் பிறக்க முடியும். 9 பாதம், ஒரு ராசியில் 9 பாதம் இருக்குது. இப்போ மேச ராசி கூட எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துங்க. அஸ்வினி 4 12 4 கிருத்தி 1 9 பாதம், ஏதாவது ஒரு பாதத்தில் தானே பிறக்க முடியும். மொத்தமாக 54 மணி நேரம் கொண்டது 2.25 நாள். அப்போது ஏதாவது ஒரு பாதத்தில் தான் வர முடியும். 54 மணி நேரத்தை டிவைட் பண்ணிங்கன்னா 9ஆல் 6 மணி நேரம் வரும். அந்த 6 மணி நேரம் மட்டும்தான். இப்போது ஒரு செய்தி, அதாவது அஸ்வினி முதல் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டமம் வரும். விருச்சிக ராசியில் முதல் பாதம் எது, 4ஆம் பாதமாக விசாக நட்சத்திரம் வரும். அதில் சந்திரன் பயணிக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கும்.
அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு போகணும்னா 2.25 நாள் தள்ளி வைக்க வேண்டியதில்லை, 54 மணி நேரம் தள்ளி வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சி. இப்போ அதுலேயும் கூட டிகிரி வயசில் போகிறோம். டிகிரி வயசில் போகும்போது யாருக்கு புரியாத கணக்கு எடுத்திருக்கேன். எப்படின்னா, இப்போ அந்த 54 மணி நேரத்தை இன்ட்டு போட்டு நிமிஷமாக ஆக்கணும்னா எவ்வளோ வருது? 3240 வருது. நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3240 நிமிடம் வருது. அது அப்படியே 30 டிகிரி அந்த 54 மணி நேரத்துக்கு உண்டான நிமிடம் போட்டாச்சு. அதுவும் ஒரே ஒரு ராசி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். மேச ராசினா ஏதோ ஒன்று 3240 நிமிடம் வருது. அதை ஒரு ராசிக்கு 30 டிகிரி தானே, டிவைட் பண்ணால் என்ன வருது? 108 நிமிடம் வருது. அப்போது எக்ஸாக்டாக ஒருத்தர் என்ன டிகிரியில், முதல் டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே எந்த டிகிரியில் பிறந்தாங்களோ அந்த டிகிரி இன்ட்டு பண்ணால் கரெக்டாக தெரியும். 108 நிமிஷம் மட்டும்தான் அந்த அமைப்பு. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ விகலையாக்குறோம். விகலையாக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாதத்துக்கு 200 விகலைகள் வருது. இப்படி அப்போ 9 பாதத்துக்கு 1800 விகலை வருது. இப்படி 12 இன்ட்டு பண்ணோம்னா என்ன வருது? 21600 விகலை, 21,600. இது அப்படியே நாம் எந்த டிகிரியில் பிறந்தோம்ட்டு எடுத்துக்கிட்டே கழிச்சோம்னா கரெக்டாக அதில் நிற்கும். நாம் என்ன விகலையில் பிறந்தோம் அப்படிங்கிறது அப்படி கரெக்டாக நிற்கும். அதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈஸியாக கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு தன்மையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வேணால் எப்படி கணக்கு போடுறதுன்னு கூட எழுதி பார்த்துக்குங்க. முதல்ல என்ன செய்கிறீங்க? 9 பாதம் 54 மணி நேரம் ஒரு ராசிக்கு 54 × 60 எழுதுனா எழுதிக்கங்க. நான் சும்மா இன்றைக்கி பேசுகிறதுக்காக வரல, ஐயாவை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுடைய திருப்பூர் சகோதரிகள் கருத்தரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வர சொல்லியிருந்தோம். அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம். இப்போது சும்மா ஒரு ஜஸ்ட் நேற்று கேட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு கருத்தரங்களுக்கு வந்துங்க. பேசுகிறதெல்லாம் முன்கூட்டியெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இப்போது ஜோதிடத்தை பற்றி எப்படி இப்போ எந்தெந்த ரூல்ஸில் கணக்கு போடணும், யோகி முடக்கு நட்சத்திரம் எது வார்த்தை இருக்கட்டும், எல்லாமே நான் அப்படியே வச்சுருக்கேன், மைண்டில் வச்சுருக்கிறேன். எதையும் பார்த்து பேச போகிறது கிடையாது. யோகி என்ன செய்வார், இவர் நல்லா பேசுவார், எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. இப்போ என்னுடைய கான்செப்டே சந்திராஷ்டமம் எத்தனை மணி நேரம், அவ்வளோ 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. அவங்க பாதத்துக்கு இது இப்போ அப்படியே கொண்டு வந்துடுங்க. எப்படின்னா, இப்போ இந்த கணக்கு மட்டும் யாராவது எழுதுறதுன்னு எழுதிங்க. 54 × 60 9 பாதம்னு முதல்ல போட்டுங்க. 54 × 60 அது என்ன வருது? 3240 வருது. அந்த ஒரு ராசிக்கு 30 டிகிரியை டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகுது? 108 நிமிடம் வருது. இப்போ விகலை எப்படி ஆக்குறோம் அப்படின்னா 3.20 விகலை. இப்போ 1800 எப்படி வந்தது ஒரு ராசிக்குள்ள விகலை? இப்போ 21,600 விகலை 12ஆல் டிவைட் பண்ணும்போது வருது. ஒரு வீட்டுக்குள்ளே 1800 விகலை எப்படி வந்தது அப்படிங்கிற கணக்கு கூட நீங்கள் எழுதிக்கிங்க. ஒரு வீட்டுக்குள்ள, அதாவது ஒரு பாதத்துக்கு 3.20, அதாவது 3 டிகிரி 20 விகலை. அதை அப்படி இன்ட்டு பண்ணு 60ஆல். அப்படி இன்ட்டு பண்ணும்போது என்னவா 200 வரும். எப்படி 200 வருது? 3018 + 20 200 வருது. அப்படியே 9 பாதத்துக்கு எழுதினீங்கன்னா 1800. இப்படி 1800 கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7200 வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 2வது காலம் அதாவது 14,400. இப்போ எங்கே முடியுது? 1800 ஆரம்பித்து 21,600 முடியுது. இதில் சந்திரன் பயணிக்கும் போது நம்ம ராசிக்கு அதுக்கு நம்ம டிகிரி கரெக்டாக எடுக்கணும். இப்போ சந்திரன் நமக்கு ஒரு ராசியில் எந்த டிகிரியில் இருந்தார், சரி வேண்டாம், மேச ராசியில் அஸ்வினி முதல் பாதத்தில் சந்திரன் இருக்கார். அவங்களுக்கு என்ன சந்திராஷ்டமம் வரும்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் முதல் பாதமாக வரும். முதல் பாதமாக வரும்போது வரும், ஆனால் 4ஆம் பாதம் அதுக்கு பேர். மீதி 3 பாதம் துலாமில் இருக்குது. இப்போ அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் சந்திராஷ்டமம். அப்படியே 1/1 வந்துக்கிட்டே இருக்கலாம். அஸ்வினி 2க்கு என்ன வரும்? அனுசம் 1 வரும். அஸ்வினிக்கு 3 என்ன வரும்? அனுசம் 2 வரும். அஸ்வினிக்கு 4 என்ன வரும்? இது மாதிரி அப்படி தொடச்சி அப்படியே லைன் பண்ணி கொண்டே வர வேண்டியதான். எப்படி யோகிக்கு எப்படி கொண்டு வரோம்? அதே மாதிரி தான். இப்போ விஸ்கம்ப யோகிக்கு சனி சந்திரன் அப்படி சொல்கிறோம். இப்போ அடுத்த ஒரு யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே
என்ன சொல்கிறேன், பூசத்துக்கு அடுத்தது ஆயிலன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு அடுத்தது இந்த திருவோணத்துக்கு அடுத்தது ஆவிடன்னு சொல்கிறோம். இப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். அந்த மாதிரி கணக்கில் எந்த விகலையில் உங்களுடைய உயிர் ஜனனமாக இருக்குது. இப்போ வைநாசிக நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்குற கலப்படம் எல்லாமே ஒரு கலந்து பேச போகிறோம். ஏன்னா நான் பேசுறதுக்கு வரக்கு ஒன்றுமே சப்ஜெக்ட் எடுக்கலை, எம்பாட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் சந்திராஷ்டம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக 108 நிமிஷம் தான் அனுசரித்தா போகுது சந்திராஷ்டமத்தை. ஆனால் நம்மளுக்கு அந்த டிகிரி தெரியணும், பிறந்த டிகிரி தெரியாமல் சும்மா வந்தோன்னே 108 ஆயிடுச்சு மேசராசியாக 108 நிமிஷம் அப்படியெல்லாம் கிடையாது. பரணையில் வந்திருந்தீங்க நண்பன் வைங்க, எத்தனாவது டிகிரி மேசராசியில் சந்திரன் அந்த அன்னைக்கு எத்தனாவது டிகிரியில் போயிட்டுருக்காரு. ஆரம்பித்து 108 நிமிஷம் தர்சால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். அப்போ இன்னொன்று, சந்திராஷ்டமம் அன்னைக்கு கூட ஒரு நல்லது நடக்குது. இப்போ ஒரு கும்பலக்கணம் வச்சுங்க, தனுசு ராசின்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம். சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கூட ஒரு நல்லது நடக்குது. நாம் என்ன சொல்கிறோம், எதையுமே அதெல்லாம் முடியாது, சந்திராஷ்டம் தான் சந்திராஷ்டம் தான் அப்படின்ட்டு பேசிட்டு விட்டுறோம். இப்போ எப்படின்னு ஒரு சேம்பிள் சொல்லணுமில்ல. லக்னம் வந்து கும்பலக்கணம், ராசி தனுசு ராசின்னு வச்சுங்க. எங்கே வரும் அஷ்டமஸ்தானத்தில், எங்கே வரும் சந்திராஷ்டம், எங்கே வரும் இங்கே சரி மூலம் 2ஆம் பாதம்னு வச்சுங்க. எங்கே வரும் சந்திராஷ்டமம் கடகராசியில் அதே புனர்பூசம் 4ஆம் பாதம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் அவங்களுக்கு சந்திராஷ்டம் வரும். கால்குலேஷன் கரெக்டாக எடுக்கணும் கணக்கு. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் முழுவதும் மனப்பாட கிளியராக வச்சுருக்கணும், அப்போ தான் இதை பண்ண முடியும். நட்சத்திரம் முதல் மெமரி பவராக இருக்கணும். ஒரே நிமிஷத்தில் 27 நட்சத்திரம் சொல்லணும். உங்களால் சொல்ல முடியுமா நான் கேட்குறீங்களா? சொல்ல முடியும். அதனால் இப்போ இப்படியே வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கரெக்டாக கணக்கெடுத்துடலாம். இப்போ யோகி இந்த மாதிரி எதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கணக்கு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா அது சரியாக வரும். 108 நிமிஷத்தை மட்டும் அனுசரிச்சுட்டு மீதி நம்ம அவங்கவுங்க வேலை பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னால் அதில் இருந்து வெளியே வந்துட்டுனா, அதாவது கும்பலக்கணம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் சொல்கிறோம் கும்பலக்கணம்னா அதிபதி யார்? சனி பகவான். தனுசு ராசினா அதிபதி யார்? குரு. ஆனால் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. இதில் ஒரு சூட்சம் இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எப்படி நல்லது நடக்குது, இது எல்லாருமே கணக்கெடுத்து பாருங்கள். கிளியராக கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லா வெற்றியுமே வந்திருக்கு. இப்போது தனுசு ராசிக்கு பூச நட்சத்திரம் சந்திராஷ்டமமாக வருது, ஆனால் நல்லது நடக்குது. எப்படி? லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் இருந்தால் அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவங்களுக்கு நல்ல வரவு தான் வரும், நல்லதே நடக்கும். இது யாருக்கு வேணாலும் பாருங்கள், எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ஜென்மராசிக்கு லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஜென்மராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு. அதாவது லக்னாதிபதியுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆவது வீட்டில் இருந்தால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு வருமானமே வரும். அந்த அன்றைக்கி ஜாதகம் பார்க்க மாட்டேன், இன்றைக்கி சந்திராஷ்டம் வேண்டாம், 2 நாள் லீவ் விட்டுலாம், 108 நிமிஷம் அதை அனுசரித்தா போதுங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சியில். நானும் நிறைய பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி, அதாவது நெக்ஸ்ட் டைம் வரையில் என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம்னா 1008 லட்சக்கணக்கில் சப்ஜெக்ட் இருக்குது. எதையும் எழுதாமல் என்னால் படிக்க முடியும். கணக்கு என்ன கணக்கு கேளுங்க, ஜோதிடத்தில் என்ன கணக்கு தெரியணும் கேளுங்க சொல்லிடுறேன். அதாவது இனி அடுத்து வரக்கூடிய கருத்தரங்கத்தில் அதாவது பிரச்சனை பார்க்கணும். அதாவது வயது நகர சார் ஐயா அடுத்த இதில் வயது நகர லக்கணப்புள்ளி ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு இப்போ மேச லக்கணத்தில் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு 40 வயசு ஆச்சுன்னா எங்கே இருப்பாங்க, 120 வயசு ஆச்சுன்னா எங்கே இருப்பாங்க, 120 வயசு ஆச்சுன்னா கடகத்தில் இருப்பாங்க. கடகத்து வரைக்கும் வர்றாங்களா, இல்லை மிதனத்தோடு முடிச்சிடுறாங்களா, இல்லை ரிஷபத்தோடு முடிச்சிடுறாங்களா, எப்படி நகர்த்தி கொண்டாடுறது? இப்போ சந்திரனுக்கு 30 திசை எடுக்கிறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் எடுக்கிறது இல்லை? இதே பஞ்சாங்கத்தை வச்சுருக்கேன், இந்த பையிலே இருக்குது. அது எப்படி கணக்கெடுக்கு? இப்போ சந்திரனுக்கு 20 திசை பாகி எவ்வளோ பாகின்னு சொல்லி 20 திசை எடுக்கிறோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் நாங்களே எந்த கணக்கு எந்த கம்பெனி அவ்வளோ பென்சில் தான், அவ்வளோதான் 16 வாய்ப்பாடு, அவ்வளோதான். கையில் எழுதி 20 திசை போட்டு எவ்வளோ மிச்சம் எவ்வளோ இது அப்படி. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 20 திசையினுடைய நாளைக்கும் மட்டும்தான் போடுவாங்க. அதை வச்சு தான் நம்ம மணி ஆக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரணும்,
அதாவது அப்படி நகர்த்தி கொண்டு வருது. ஒவ்வொரு 9 கிரகத்துக்கும் இருப்பு திசை எடுக்க முடியும். 9 கிரகத்துக்கும் பேலன்ஸ் திசை எடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ அந்த வீட்டுக்கு அந்த திசை எங்கே நகர்ந்து போயிட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம சொன்னால் சில பேர் அதை அப்படி நகரும் அப்படிங்கிறாங்க. பல மேடையில் பேசிட்டேன். வயது நகர நகர லக்கணம் ராசி நட்சத்திரம் எல்லாமே நகர்ந்துட்டு ஒரு சாம்பிளை மட்டும் சொல்லிடுறேன் சார். அதாவது மேஷ ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அது மட்டும் அடுத்து நெக்ஸ்ட்டு விரிவாக பேசிக்கலாம். மேஷ ராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் எப்படி நகருது அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ 7 வயசானால் அஸ்வினி முதல் பாதத்தில் ஒரு லக்கணம் வருது, ஒரு ராசியும் வருது வச்சுக்கோங்க. 7 வயசானால் அவங்க பரணி நட்சத்திரமாக மாறிடுறாங்க. கேது திசை முடிஞ்ச உடனே அவங்க பரணி நட்சத்திரமாக மாறிடுறாங்க. சுக்கிர திசை நடக்கிறதுனால 20, 27 அப்போ என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கிருத்திகை முதல் பாதம் மட்டும் இருக்குது. அதுக்கு எவ்வளோங்க? 6 வருஷத்தில் பாதி, 1.5 வருஷம் 1.5. அப்போ என்ன ஆகுது? 28 வருஷம் 6 மாதங்களா? 28 வருஷம் 6 மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு மேச ராசி பயன்படுத்த முடியும். மேச லக்கணமாக இருந்தால் பயன்படுத்த முடியும். அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் முதல் பாகையில் முதல் டிகிரியில் அஸ்வினி முதல் டிகிரியில் லக்கணமாகவோ ராசியாகவோ வந்தால் 28 வயசு 28.5 இயர்ஸ் முடிஞ்சோன்னா அவங்க அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க ரிஷபராசிக்கு. இதை வந்து உங்களுக்கு எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு அடுத்தது வருது. ஆனால் கடகத்தில் 120ஓடு முடிஞ்சிருது. அப்புறம் பழையபடி இதே ரூலில் சிம்மத்தில் ஆரம்பித்து விருச்சிகத்தில் முடியுது. அதே ரூலில் தனுசில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது. இந்த கணக்கை எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஐயா மூலிமா அடுத்த அவருடைய ஒரு வர சொல்லும்போது வந்து அடுத்த இதில் மாநாட்டில் கலந்து கருத்தரங்கத்தில் கலந்து அவர் என்ன சிறப்புரை செய்ய சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு செய்ய போகிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய ஒரு சிறிய தகவலை அனைவரும் பொறுமையாக கேட்டுக்கொண்டதுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தர்மசாஸ்திரா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு, அற்புதமாக வந்து நிறைய பேருக்கு இந்த சந்திராஷ்டமத்துடைய பயம் வந்து இன்றைக்கி நீங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தான் ஐயா அவர்கள் வந்து தெளிவாக பேசியிருந்தார். ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், அந்த கிரகங்களை நகர்த்துவது. இதை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவியில் பிஎம்ஆர் சிஸ்டம் அப்படின்ற பேரில் கிரகங்கள் நகர்றது, லக்ன புள்ளியை நகர்த்துறது அப்படின்றது ஒரு வாரம் நிகழ்ச்சியில் நான் அதை பண்ணியிருப்பேன். ஐயா அதை வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்கிறாருன்றத பெரிய விஷயம். ஸோ அடுத்த வாரம் மாதம் கண்டிப்பாக வந்து இன்னும் அதை ஆய்வுகளை கொடுக்கட்டும். ஏன்னா ஜோதிடம் என்பது ஆய்வுகள் செய்வது மட்டும்தான், நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலை, எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ஆய்வுகள் பண்ணி பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்ல திறமை வாய்ந்த ஐயா அவர்கள் தொடர்ந்து பேசட்டும். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு உற்சாக கையெழுத்துடன் ஒரு பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.